வாங்கடா வா தட்றா தட்றா. ஹே என்னடா நடக்குதுங்க? கதவை தட்டி தட்டி சளிச்சு போச்சு, ஒரு சத்தத்தையும் காணா. அண்ணாத்த ஒருவேளை மொத்தமா பேக் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிச்சிங்களோ? டேய் தொம்ம, உள்ளர பூட்டி இருக்குடா, எதுக்கு இப்படி அவசரப்படுறா? டேய் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான்டா புரியல, எதுக்கு அண்ணாத்த தேவையில்லாம இந்த மாதிரி மீட்டரே இல்லாத வேலையெல்லாம் பார்க்க சொல்றாரு? பேசாம அந்த பொண்ணை டர் ஆகிட்டோம்னா மேட்ரு ஓவர் ஆயிடும்ல. சும்மா இருங்கடா, மறுபடியும் தட்டுங்க. கதவை திறக்கலன்னா கண்ணாடியில கல்ல விட்டு எறிவோம். சரி என்னங்க, யாரோ கதவு தட்டுற மாதிரியே இருக்குங்க. யாரும் இல்ல மல்லிகா, உனக்கு எப்ப பாரு கதவு தட்டுற மாதிரியும் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி தான் தோணுது. பேசாம தூங்கு. என்னங்க, நல்ல காது கொடுத்து கேளுங்க, யாரோ கதவு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, யாரா இருக்கு இந்த நேரத்துல? வாங்க போய் பார்க்கலாம். டேய் என்னடா மறுபடியும் கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? டேய் என்னடா பண்றீங்க? என்னடா விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இப்ப ராத்திரி வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மல்லிகா இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. போலீஸ் இங்க தானே ரோந்து போயிட்டு இருக்கோம், புடிச்சு ஜெயில போட்டோம். மச்சான், இவரு நமக்கு ஜெயில காட்டுறாரா? இந்த பார், நாங்க எல்லாருமே அங்க இருந்தா வரோம். தோ இவன் கோடு போட்டதுக்காக 5 வருஷம் டேரா போட்டு இருந்தான். தோ இவன் டிபன் பாக்ஸ மறந்து வச்சதுக்காக 10 வருஷம். என்ன முழிக்கிற? புரியல? டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சதுனால ஜெயிலுக்கு போறோம்னு யோசிக்காதீங்க பாஸ், அது வெறும் டிஃபன் பாக்ஸ் இல்ல, பாம்பு இருந்த பாக்ஸ். டேய் பொறுக்கீங்களா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நினைங்க, நானே அடிச்சு துரத்திடுவேன். என்ன எப்பவுமே குனிஞ்சு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை கத்தியால குத்தி போட்டுட்டு இங்க வந்து எங்களை ஆட்டு படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன ஏமாந்த எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பார், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அண்ணா தாங்க தூங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு, நீ நாங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இந்த பார், ஒன்னு கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ. பஸ் ஸ்டாப்ல வச்சு குத்தனவங்களுக்கு வீட்டுல வச்சு குத்துறது பெரிய விஷயம் கிடையாது. ஒழுங்கு மரியாதை அண்ணாத்த சொல்றது செஞ்சிரு, இல்ல உங்களை செஞ்சிருவோம். என்ன பிலிம் காட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? கிருஷ்ணாயில் ஊத்தி மொத்த வீட்டையுமே கொளுத்திடுவோம். இந்த பாரியக்கா, அந்த பொண்ணு கதையை நீ முடிக்கிற, இந்த தண்ணி காட்டுற வேலையெல்லாம் பண்ணன்னு வச்சுக்க, அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில உன்னை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கும். வட மச்சான். எவ்வளவு ஓவரா பேசுறானுங்க பாத்தியா? நாம என்ன கிழிச்சிரும் நினைப்போம் அவனுங்களுக்கு. அவசர அவசரமா ஒரு தப்பா பண்ணிட்டானுங்க, அதை சரி பண்ண கிரிமினலா பிளான் பண்றானுங்க. இவனுங்க பண்ண எதுக்குமே எவிடன்ஸ் கிடைக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பணம் இருக்கிற திமிரு மல்லிகா. இவனை மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது மல்லிகா. அடி ஆளுங்க ரவுடிங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கேம் ஆடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மல்லிகா. முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கும்பல் போட்ட மொத்த டிராமாவும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு மல்லிகா. கிரிமினல் பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு கிளவரா ஒவ்வொரு வேலையும் பண்ணிருக்கானுங்க பாரு மல்லிகா. மல்லிகா, இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட பேசின விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? போன தடவை வீட்டுக்கு வரும்போது இல்லாத கேமரா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது இவனுங்களுக்கு யார் நியூஸ் கொடுத்திருப்பா? இவனுங்களால எப்படி ஒரு இடத்துல கூட சறுக்காம இருக்க முடியுது? இல்ல, இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு மல்லிகா. இவனுங்க சாதாரண ஆளு கிடையாது, பெரிய நெட்வொர்க் பணபலம் உள்ள ஆளுங்களா தான் இருக்கணும். நம்ம போறது வரது சிரிக்கிறது அழறது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பண்றது நினைச்சாலே. மல்லிகா, புது நம்பரா இருக்கு. இந்த நேரத்துல போன் பண்றானா இது அவனதான் இருக்கணும். ஆமாங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க.
டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? போனா போகுதுன்னு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன கண்டுபிடிக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல இருக்கிற அக்கறை கொஞ்சம் கூட உங்களை காப்பாத்திக்கணுங்கிறதுல இல்ல. பணம் இருந்தா உனக்கு தெரியாது, பணம் இல்லைன்னா உன்னை யாருக்குமே தெரியாது. நான் முதல் ரகம். உலகத்துல எல்லா தப்புக்கும் ஒரு விலை இருக்கு. பணம் பேச ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எல்லாமே வாயை மூடிக்கும். புரியுதா? மனுஷ ரத்தத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு விஷவாயு அனுப்பி லட்சக்கணக்கான மக்களை கொன்னு போட்ட ஹிட்லர் யாரால என்ன பண்ண முடிஞ்சது? காசை தூக்கி போட்டா எல்லாரும் கப்பு சிப்புன்னு வாய பொத்திக்குவாங்க. குடிச்சிட்டு காரை ஓட்டி 10 பேரை வேணாலும் அடிச்சு தூக்கலாம். ஆனா பெயில வர பணம் வேணும்டா. பப்ளிக்ல பட்ட பகல்ல கொலை பண்ணலாம். ஆனா பார்ட்டியை செட்டில் பண்றதுக்கு பணம் இருக்கணும்டா. சூட் கேஸ் இருந்தா போதும் தம்பி, எந்த கேஸும் நிக்காது. இது வரைக்கும் குப்பை தொட்டிய பார்க்காத ஒரே பேப்பர் பணம் மட்டும்தான். ஒழுங்கு மரியாதையா இந்த சிபிசிஐடி வேலையெல்லாம் நிறுத்திக்க. மேல ஈஸ்வரன் கடவுள்னா இங்க கோடீஸ்வரன் தான் கடவுள். அவ திதிய நான் முடிவு பண்ணிட்டேன், உன் விதிய நீ முடிவு பண்ணிக்க. ஏங்க, சாப்பாடு போடுறேன். சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா? இல்ல எனக்கு வேண்டாம். எனக்கு சாப்பிட மூடே இல்ல, பசிக்கல. சரி, கமலா பாப்பா எங்க? டியூஷன் போயிருக்காங்க. சாப்பிட்டாளா? இல்லங்க, அவ சரியா சாப்பிடுறதே இல்ல. இட்லி வேணா நூடுல்ஸ் தான் வேணும்னு ரொம்ப அடம்பிடிச்சா. சரி, பிடிவாதம் பிடிக்கிறாளேன்னு போய் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணா இட்லி தான் வேணும்னு கேக்குறா. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏண்டி நீயும் என் கழுத்த இருக்கிற, தின்னா தின்னு இல்ல எக்கேடு கெட்டு போன்னு சொல்லி நான் டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன் மல்லிகா, யார் மேலே உள்ள கோவத்தை ஏன் பாப்பா மேல காட்டுற? பாவம் குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? என்னைக்கு நீ பாரதியை காப்பாத்தினியோ அன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு மல்லிகா. ஹலோ சார், நாங்க சிட்டி வெக்கேஷன் கிளப்ல இருந்து பேசுறோம் சார். இது லைஃப் டைம் ஆஃபர் சார். இதுல உங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது சார். சார், நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் டிராவல் பண்ணலாம் சார். எல்லாமே எங்க பேக்கேஜ்ல கவர் ஆயிரும் சார். நீங்க அப்ராட் போனாலும் இல்ல இந்தியாக்குள்ளேயே எங்கேயாவது டிராவல் ஆனாலும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இதுல உண்டு சார். அது மட்டும் இல்லாம பிளாட்டினம் கவருக்கான டூர் பேக்கேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கான எல்லா சலுகைகளும் இதுல கிடைக்கும் சார். இதுல கோல்டு பேக்கேஜுக்கான எல்லா சலுகைகளும் இருக்கு சார். சார், நீங்க ஃபேமிலியோட எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க சார்? செத்து போகணும்னு ஆசைப்படுறேன். அனுப்ப முடியுமா? போன வையா. ஏங்க, என்னாச்சு? யாரு போன்ல? ஏதோ வெக்கேஷன் டூரா? ஊரை சுத்தி பார்க்க நிலைமையில இப்ப நாம இருக்கோம். ச்சே, இப்படி ஆளாளுக்கு கால் பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க. செல்போனை எவன் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. மனுஷன் வீட்டுல உட்காந்து ஒருத்தர் மூஞ்ச பார்த்து பேச கூட நேரம் கிடையாது. இதுல ஊரை சுத்தி பாக்குறாங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. என்னங்க, என்ன டென்ஷன் ஆக வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் வெளில போயிட்டு வரேன். ஹலோ, என்ன 2 பேரும் வீட்டுல தின்னுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? அவன்தாங்க. புருஷன் என்னடா வாசல்ல வந்து காத்து வாங்கிட்டு இருக்கான். உனக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு உயிரை எடு, இல்ல உயிரை விடு. இதுக்கு மேல கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது.
மல்லிகா அவன் தான் மல்லிகா, அவன் தான் மல்லிகா நம்ம வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆமா மல்லிகா, உனக்கு ஃபோன் வந்து நீ அட்டன் பண்ணல, அதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசுறது சிங்க் ஆயிட்டே இருக்கு. இப்ப பாரு, நம்ம வீட்ல இருக்கிறத அவன் எப்படி நேர்ல பார்த்த மாதிரி சொல்றான். போ. கார் மூவ் ஆகுது, எஸ்கேப் ஆயிட போறான், சீக்கிரம் வா. புடிங்க அவனை. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான் பாரு. ஃபாஸ்டா போய் புடிங்க அவனை. யோ, வெளியில வாயா, வெளில வா. டேய், யாரா நீ? எதுக்காக எங்களை டார்ச்சர் பண்ற? எதுக்குடா ஃபோன் பண்ணி எங்களை நிழல் மாதிரி துரத்திக்கிட்டு இருக்க? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண சொல்லுடா. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு நான் சேர்த்தது தப்பா? உனக்கு அந்த பொண்ணோட உயிர் அவ்வளவு கேவலமா போச்சா? இப்பதான் நான் நேர்ல வந்துட்டல, கொல்லுடா, என்ன கொல்லு. நீ சொன்னது எதையும் என்னால பண்ண முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொல்லு. அந்த பொண்ணை கத்தியால குத்துனல, அதே மாதிரி என்னையும் கத்தியால குத்து. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கத்தியால குத்துடா. ஏ மல்லிகா, இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இவனெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லி காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு நடுரோட்ல போடணும். இந்த மாதிரி ஆளுங்களை வெளில தலை கட்டவே கூடாது. எள்ளி சீவர மாதிரி சீவி நடுரோட்ல வீசணும். எப்படி கல்லு மாதிரி நிக்கிற மாதிரி. யோ, ஏதாவது பேசி தொலையா. மல்லிகா, போலீஸ் சார். இவன் தான் சார் எங்களை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி ஜீப்ல ஏத்துங்க சார். ஆமா சார், வாங்க சார். சார், சார், என்ன சார் நீங்க இவனுக்கு போய் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவன் தான் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டினது, எங்களுக்கு கால் பண்ணது, வீட்டுக்கு ஆள் அனுப்புனது, எல்லா திருட்டு வேலை பார்த்தது இவன் தான் சார். முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துங்க சார். மிஸ்டர் விமல், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் யாருன்னு தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. சார் தான் சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் மிஸ்டர் ரங்கராஜ். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். பாலசுப்ரமணியம், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன நடந்தது நீங்க சொல்லுங்கம்மா. சார், நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா அவன் எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறான் சார். எங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல சார். டிவில எல்லாம் என்ன ஃபிளாஷ் பண்ணி பாராட்டுறாங்க. ரோட்ல யாருமே கண்டுக்காம இருந்தப்ப நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை காப்பாத்தினேன். அதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல சார். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கண்ணு கூட மூட விட மாட்டேங்கிறாங்க சார். ஒரு வாய் தண்ணி கூட என்னால நிம்மதியா குடிக்க முடியல சார். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு சார். அந்த குழந்தைக்கு கூட என்னால நிம்மதியா சாப்பாடு ஊட்ட முடியல சார். கத்தியால குத்தி ஒரேடியா செத்து போயிட்டா கூட பரவாயில்ல சார். ஆனா ஒவ்வொரு நாளும் அணுவா நாங்க செத்துட்டு இருக்கோம் சார். செல்போனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார். சார், உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு டார்ச்சர் வந்தா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இப்ப நாங்க உங்களை துரத்திட்டு வந்ததுல இருந்து எங்க நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யார பார்த்தாலும் அவனா இருக்குமோன்னு எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு சார். சார், எங்களை மன்னிச்சிடுங்க சார். என் ஒய்ஃபும் நானும் ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டோம் சார். நானும் என் ஒய்ஃபும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம நடுரோட்ல நிக்க வச்சு உங்களை நிறைய கேள்வி கேட்டுட்டோம். அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். மிஸ்டர் விமல், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உங்க ஒய்ஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்க ஒய்ஃபுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல், இது எல்லாமே என்னால நல்லாவே அனலைஸ் பண்ண முடியுது. இந்த விஷயத்துல போலீஸ் தரப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போனது, உங்களுக்கு வந்த த்ரெட் கால்ஸை பத்தி விசாரணை பண்றதுல தாமதமானது, இது எல்லாத்துக்குமே பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அந்த பொண்ணை குத்தின குற்றவாளிய நாங்களும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். ஹார்ட்லி another 2 or 3 days. அது வரைக்கும் போலீஸ் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும். உங்களுக்கு நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் காவல்துறை சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், ரொம்ப நன்றி சார். சார், நீங்க பேசுனது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா சார்? ரொம்ப நன்றி சார். ஓகே, டேக் கேர். இது என்னோட பர்சனல் நம்பர். உங்களுக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட பேசுங்க.
சரிங்க சார். சரி, கிளம்புங்க. வரோம் சார். வரோம் சார். ஓகே. என்னையா போதுமா? இன்னும் எவன் என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரோட்ல போற வரவன் எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறாங்க? கட்டின பொண்டாட்டி காலிஃபிளவரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலி பையில பிடிச்சு தொலைங்கன்னு என்ன காரி துப்புறாயா? பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் விசாரணை என்னாச்சுன்னு துக்கம் விசாரிக்கிறாங்கயா. எனக்கு அசிங்கமா இருக்கியா? சிலிண்டர் உருட்டுறவன், ஹோட்டல் செக்யூரிட்டி, ஸ்கூல் வாட்ச்மேன் எல்லாரும் தான் காக்கி சட்டை போடுறாங்க. ஆனா நாம போடுற காக்கி சட்டைக்கு தான் மக்களும் மண்ணும் மரியாதை தருது. அதுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா நடந்துக்காங்க. இங்க பாருங்க பாலசுப்ரமணியம், இன்னும் ஒரே வாரத்துல இந்த மர்டர் அட்டம்ப்டோட ஹிஸ்டரி டீடைல்ஸ் எல்லாமே என் டேபிளுக்கு வந்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். எஸ் சார். சொல்லிக்கிட்டே இங்கே நிக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. ஓகே சார். யோ பண்ணிடியா? வாங்க மேடம். இப்ப எப்படி இருக்காங்க பாரதி? பிரியா? பிரியா? வா மல்லிகா. என்ன பிரியா, பாரதி எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்ல மல்லிகா, டாக்டர் இன்னும் வரல. இனிமே தான் ரவுண்ட்ஸ் வருவாங்க. அப்பதான் தெரியும். எப்படியும் ஆபரேஷன் பண்றதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்த குடும்பமும் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பாரதி தாண்டி பாத்துட்டு இருந்தா. இப்ப அவளே எப்படி படுத்துட்டு இருக்கத பாக்கும்போது எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மல்லிகா. பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பாரதி கண்டிப்பா பழிச்சிருவா. அவ என்ன முதல் தடவை பார்த்த மாதிரி திரும்பவும் பேசணும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். எங்க குடும்பம் ரொம்ப சாதாரணத்துக்கு கீழே உள்ள குடும்பம் மல்லிகா. ஒரு பிஞ்சு போன செருப்பையே எங்க அப்பா பல மாசம் தச்சு போட்டிருப்பாரு. அவர் கையில காசு பார்த்துட்டா போதும், எங்களுக்கு தான் செலவழிப்பாரு. எங்க அப்பா எங்களுக்காக தான் வாழ்ந்தாரு. அப்பேற்பட்ட மனுஷனை வீட்டுல கொண்டு வந்து பொணமா போட்டுப்போ எழவுக்கு கூட ஆள் இல்லடி. 3 பொண்ணுங்க இருக்கிற வீடு எங்க நம்ம தலையில கட்டி வச்சிருவாங்களோன்னு யாரும் துக்கம் விசாரிக்க கூட வரலடி. உனக்கு தெரியாதா என்ன? பணம் இருந்தா தானே நெருங்கின சொந்தம், இல்லன்னா எல்லாருமே தூரத்து சொந்தம் தானே. எங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க குடும்ப நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுடி. வீட்டு வேலை செஞ்சுதான் எங்க அம்மா எங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. நான், பாரதி, நர்மதா எல்லாருமே ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு தாண்டி வளர்ந்தோம். அவ்வளோ கஷ்டத்திலையும் கௌரவமா வாழ்ந்த எங்களை ஆம்பளை இல்லாத வீடுன்னு ஆள் ஆளுக்கு ஏதோ பேசுவாங்க. தெருவுல என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் பாரதி தான் போய் தீர்த்து வைப்பா. அசாத்திய தைரியண்டி அவளுக்கு. பாரதி படிச்சு எங்க குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போனாடி. அவ மாசம் சம்பளம் வாங்கினதும் எங்க எல்லாரையும் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சா. அம்மாவுக்கு புது சேலை எடுத்து கொடுத்தா. நர்மதாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா. எங்க வீடு, இந்த குடும்பம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே பாரதி தாண்டி. குடும்பத்து மேலயும் எங்க மேலயும் அவ ரொம்ப பாசம் வச்சிருப்பா. யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல மல்லிகா, கையில இருக்கிற காசை வச்சு வாரம் எங்களை ஏதாவது ஒரு பெரிய மால் சினிமான்னு கூட்டிட்டு போவா.
அவளுக்கு நாங்க தாண்டி உலகமே. எங்களை விட்டு அவளால பிரிஞ்சிருக்கவே முடியாது. வேலை விஷயமா பாம்பேக்கோ எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க. அதுக்கே 2 வாரமா வீட்ல புலம்பிக்கிட்டே இருந்தாடி. வேலையவே விட்டுறேன்னு சொன்னா. பிரியா, நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரதி மாதிரி ஒரு பொண்ணு இல்லாம நீங்கெல்லாம் எவ்வளவு தவிச்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. பிரியா, நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. பாரதி ரொம்ப தைரியமான பொண்ணு, ரொம்ப துணிச்சலான பொண்ணு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஆனா இந்த பிரச்சனை காரணமா அவளுக்கு யாராவது தனிப்பட்ட எதிரிங்க இருக்காங்களா? இங்க பாருமா, உன் கூட சண்டை போடலாம் எனக்கு நேரம் இல்ல. பேசாம இரு.